அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம். தீராத பிணி தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. தினந்தோறும் பக்தர்களுக்கு அன்னதானமும் நடைபெறுகிறது. ஆரல்வாய் மொழி அருகே உள்ள முப்பந்தலில் மக்களின் குறை தீர்த்து அருள்பாலித்து வரும் இசக்கியம்மன் கோயில் உள்ளது. மூவேந்தர்கள் தங்களுக்குள் இருந்த வேற்றுமையை ஒற்றுமையாக தமிழ் மூதாட்டியான அவ்வை மன்னர்களை அழைத்து ஒரே இடத்தில் 3 பந்தல் அமைத்து அவர்களுக்குள் இருந்த வேற்றுமையை அகற்றி ஒரு சேர விருந்துண்ண வைத்து அளவலாய மகிழ்ச்சி பெற்ற சிறப்பு தலமே முப்பந்தல் ஆகும். அவ்வையின் வேண்டுகோளை ஏற்று பராசக்தியின் மறு உருவான இசக்கி என்ற இசக்கி அம்மனை இங்கு அமர வைத்து கோவில் கொண்டதால் முப்பந்தல் சிறந்த புண்ணிய தலமானதாக கூறப்படுகிறது. முப்பந்தல் அருகில் உள்ளது பழுவூர். இந்த ஊரில் நாட்டிய பெண்மணி ஒருத்தி தனது மகள் இசக்கியுடன் செல்வச் செழிப்பில் வாழ்ந்து வந்தாள். அவளது சொத்தின் மீது ஆசை கொண்ட ஒருவன் இசக்கியை காதல் மொழி பேசி வஞ்சனையால் வீழ்த்தினான். பின்னர் இசக்கியை வீட்டில் உள்ள நகை பணத்துடன் அருகில் இருந்த காட்டுக்கு வரவழைத்தவன் இசக்கி அவன்பால் கட்டுண்டு இருந்தபோது தலையில் பாறாங்கல்லை தூக்கி போட்டான். இதில் இசக்கி துடிதுடித்து இறந்து போனாள். பின்னர் அந்த கயவன் நகை பணத்துடன் காட்டு வழியாக சென்று கொண்டிருந்த போது பாம்பு ஒன்று தீண்டியதில் அவனும் இறந்து போனான். இந்த நிலையில் தெய்வ பிறவியான இசக்கி சிவபெருமானிடம் தன்னை வஞ்சனையால் கொன்றவனை தானே அழிக்க வேண்டும் என்று வரம் பெற்று மீண்டும் தன்னையும் தன்னை ஏமாற்றியவனையும் உயிர்த்தெழச் செய்யுமாறு வேண்டினாள். சிவனும் வரம் கொடுத்தார். கள்ளியை குழந்தையாக மாற்றி அதன்படி பாம்பு தீண்டி இறந்து கிடந்த இசக்கியை கொன்றவன் வீடு திரும்பினான். இசக்கியோ காட்டில் அலைந்து திரிந்தாள். ஒரு நாள் காட்டில் இருந்த கள்ளிச்செடியை ஒடித்து அதனை அழகிய குழந்தையாக மாற்றினாள். இசக்கி பின்னர் அந்த குழந்தையை இடுப்பில் வைத்து கொண்டு தன்னை ஏமாற்றிய கயவனின் ஊருக்கு சென்று பஞ்சாயத்தை கூட்டி தன்னையும் தனது குழந்தையையும் அவன் ஏற்க மறுத்ததாக புகார் கூறினாள். விசாரணைக்கு வந்த இசக்கியை ஏமாற்றியவன் அவள் தனது மனைவி அல்ல, அது என் குழந்தை அல்ல என்று மன்றாடினான். ஒரு கட்டத்தில் இசக்கி தனது இடுப்பில் இருந்த குழந்தையை கீழே இறக்கிவிட்டாள். அந்த குழந்தை நேராக குற்றம் சாட்டப்பட்டவனிடம் சென்று அப்பா என்றது. இதனை பார்த்த பஞ்சாயத்து தலைவர், குழந்தை பொய் சொல்லாது, எனவே நீ உன் மனைவியுடன் பேசி ஒரு முடிவுக்கு வா என்று கூறி ஒரு வீட்டில் இருவரையும் உள்ளே வைத்து பூட்டி சென்றுவிட்டனர். முப்பந்தலில் அமர்ந்தாள். இந்த நேரத்திற்காக காத்திருந்த இசக்கி நள்ளிரவு ஆனதும் விஸ்வரூபம் எடுத்தாள். பின்னர் தன்னை ஏமாற்றி கொன்றவனை தனது கையால் கொன்று பழி தீர்த்தாள். அதன் பிறகு பழுவூரை விட்டு மேற்கு நோக்கி நடந்தாள். அப்போது ஔவையார் முப்பந்தல் பகுதியில் மூவேந்தர்களுடன் பேசிக்கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அவ்வழியாக சென்ற இசக்கியை அழைத்து சாந்தப்படுத்தி, இனி நீ இருக்க வேண்டிய இடம் இதுதான் என்றார். இசக்கியும் அங்கேயே தங்கினாள். இதனை கையிலையில் இருந்து பார்த்து கொண்டிருந்த சிவபெருமான் பார்வதியை நோக்க உடனே பார்வதி தேவி தன் வீர சக்தியை இசக்கிக்கு அளித்தாள். அன்று முதல் ஊரை காக்கும் தெய்வமானாள் இசக்கி. முப்பந்தலில் அமர்ந்ததால் முப்பந்தல் இசக்கியம்மன் என்று பெயர் பெற்றாள். இசக்கியை ஔவையார் சாந்தப்படுத்தியதால் முப்பந்தலில் ஔவையார் அம்மன் என்ற பெயரில் ஔவைக்கு தனி சந்நிதி உள்ளது. மேலும் இசக்கியின் சகோதரனான நீலனுக்கும் தனி சந்நிதி அமைந்துள்ளது. திருமாலே இசக்கியின் தமையனாக வந்ததாக கூறப்படுகிறது. இசக்கி என்ற சொல்லுக்கு மனதை மயக்குபவள் என்று பொருள். முப்பந்தலில் கருவறையில் அம்மன் வடக்கு பார்த்த வண்ணம் காட்சி தருகிறாள். வலதுபுறம் பிராமணத்தி அம்மன் உள்ளார். கருவறை சுற்றுச்சுவரில் வைஷ்ணவி, துர்க்கை, பிரத்யங்கரா தேவி ஆகியோர் அருள்பாலிக்கின்றனர். கோவில் சுற்றுப்பிரகாரத்தில் வலம்புரி விநாயகரும் பாலமுருகனும் ஔவையார் அம்மனும் தனி சந்நிதியில பாங்குடன் அருள் புரிகின்றனர். முகப்பில் காவல் தெய்வங்களான சுடலை மாடனும் அவருக்கு எதிரில பட்டவராயரும் தனி சந்நிதிகள்ல உள்ளனர். இந்த கோவிலின் அருகில் மற்றும் ஒரு இசக்கியம்மன் கோயில் அமைந்துள்ளது. இங்கும் சுடலைமாட சுவாமி காவல் தெய்வமாக கன கம்பீரமாக அமர்ந்துள்ளார். இந்த கோயில் கருவறை முன் மண்டபம் கேரள பாணியில்
ஊடு வேயப்பட்டுள்ளது. இங்குள்ள இசக்கியம்மன் ஆதி இசக்கியம்மன் என்று அழைக்கப்படுகிறாள். ஆலயத்தின் வெளியே மிக பெரிய அளவில் இசக்கியம்மன் இடது காலை மடித்து வலது காலை தொங்கவிட்ட நிலையில் அமர்ந்துள்ளார். இங்கு வந்து அம்மனை வழிபட்டால் தடைப்பட்டு வரும் திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், பகையை விலகும், தீராத பிணி தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. எனவே இக்கோயிலுக்கு அண்டை மாநிலமான கேரளாவிலிருந்து வந்து ஏராளமான பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்கிறார்கள். இந்த கோவிலில் தினசரி பூஜைகள் நடைபெறும். செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு பூஜையும் தினந்தோறும் பக்தர்களுக்கு அன்னதானமும் நடைபெறுகிறது. ஆடி மாத கொடை விழா இக்கோவிலில் நடைபெறும் முக்கிய விழாவாகும். இது போன்ற சுவாரஸ்யமான வரலாற்று தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். வாழ்க வளமுடன், நலமுடன் அனைவரும். நன்றி.